ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மாநில அரசு 7th புக்லேருந்து மாநில அரசு ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாரி கொடுத்துருப்பாங்க. இதில் அந்தளவுக்கு பெரிய கண்டென்ட் இருக்காது. இதில் ஒரு பேசிக்கான அளவு மட்டும்தான் அதில் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக்கான அளவு ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த பேசிக்கானது என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு அடுத்து 10th புக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகேங்களா? இப்போ மாநில அரசு இதில் இந்த டாப்பிக்கில் அப்படியே அந்த கான்வர்சேஷன் பார்த்துட்டே போகலாங்களா? ஓகேங்களா? இதில் வந்து கான்வர்சேஷன் வந்து ஆசிரியருக்கும் மாணவருக்கும் நடக்கும். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாங்களா? ஆசிரியர் சொல்கிறாரு, வணக்கம் குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் சொல்கிறாரு. மாணவர்கள் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் வருகை பதிவு செய்த பின் இன்று அனைவரும் வருகை புரிந்தீர்கள் என்று வாழ்த்துக்கள். எல்லா மாணவரும் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கட்கிழமை நம்ம பள்ளியில் வந்து விழா ஒன்று நடக்க போகுது. அந்த விழாவில் கட்டாயமாக எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதாவது கலை நிகழ்ச்சி நடைபெற போதா அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி கேட்குறாங்க. ஆமாம், நம்ம பள்ளியில் வந்து புதுசாக கட்டடம் திறக்கிறோம்ல, அதனால் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாணவர், ஓ அப்படின்னா இனி நம்ம புதுசாக ஒரு வகுப்பறைக்கு போக போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்குறாரு. புதிய கட்டடத்தை திறப்பதற்கு வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அழைக்க உள்ளோம். சட்டமன்ற உறுப்பினர்னால் யார்? எம்எல்ஏ. நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருக்கவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ட்டு சொல்லுவோம்ல. சட்டமன்ற உறுப்பினரா? இந்த பேரை நான் கேள்விப்பட்டுள்ளேன், ஆனால் அவர் யாருன்று எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு பையன் சொல்கிறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிறோம். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிறோம். இப்போ நம்ம ஓட்டு போடுறோம்ல, நம்ம தொகுதியில் இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுறோம்ல, அதான் சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளை நமக்காக அவர் தான் குரல் கொடுப்பார். அதான் சட்டமன்ற நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதி, நமக்காக அவர் குரல் கொடுக்கணும். அவர் வந்து மக்களின் பிரதிநிதின்னு சொல்கிறோம். அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் ஒருவர் தான் நம்ம பள்ளி விழாவுக்கு வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சட்டமன்றம் பேரவையா? அப்படி என்றால் என்ன? எங்களுக்கு விளக்குங்கள் ஐயா அப்படின்றாங்க. அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னையில் புனித ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்களே, இதுதான் புனித ஜார்ஜ் கோட்டை. சட்டமன்ற பேரவை, முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள் உள்ளிட்ட படங்களை ஆசிரியர் மாணவர்களுக்கு காட்டுகிறார். ஓகேங்களா? இந்த முதலமைச்சர் இந்த இதெல்லாம் சும்மா இருக்க இமேஜஸ்லாம் வந்து ஆசிரியர் வந்து பசங்கள்கிட்ட காட்டுறாரு. ஐயா இது என்ன கட்டடம்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்வை கோட்டை போல் உள்ளது அப்படின்ற போது தான் வந்து சொல்கிறாங்க, சரியாக சொன்னேன், அந்த கோட்டை சென்னையில் தான் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் உள்ளது. இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. இது ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுனா சென்னையில் இருக்க ஜார்ஜ் கோட்டை தான். ஓகேங்களா? இந்த கோட்டையின் பெயர் புனித ஜார்ஜ் கோட்டை. தற்போது இப்போ இந்த கோட்டையில் தான் வந்து தமிழக சட்டமன்ற பேரவையும் தலைமை செயலகமும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகம் எங்கே இருக்குன்னா நம்ம ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்குது. சட்டமன்ற பேரவையும் ஜார்ஜ் கோட்டையில் தான் இருக்குது. ஓகேங்களா? சட்டமன்றத்தில் உள்ள கீழவையில் தான் மாநிலத்தின் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி விவாதிப்பார். இப்போ ஜார்ஜ் கோட்டை தான் சட்டமன்றம் சொல்கிறோம்ல, அதான் வந்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் ஜார்ஜ் கோட்டைக்கு தான் போயிட்டு நம்ம மாநிலத்தோட நலனுக்காக பல திட்டங்கள், மக்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற என்னன்றதை அங்கே தான் உட்காந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஐயா சட்டமன்றம் பேரவையில் யாரெல்லாம் உள்ளனர்? சட்டமன்ற பேரவையில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதில் வந்து ஆசிரியர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்கன்னு சொல்கிறாரு. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியாக நிர்வாக அமைப்புகளை கொண்டுள்ளன. ஓகேங்களா? இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, யூனியன் பிரதேசமும் இருக்குது. அது அவங்கவுங்களும் தனித்தனி நிர்வாக அமைப்பு கொண்டு வரணும். இந்த மாநிலத்துக்கு நமக்கு சிஎம் மு.க. ஸ்டாலின் அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஒரு சிஎம் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்கவுங்க தனித்தனியாக நிர்வாகம் பண்ணுவாங்க. யூனியன் பிரதேசக்கும் அதேமாதிரி ரங்கசாமி பாண்டிச்சேரியில் இருக்கார்ல, அதேமாதிரி வந்து ஒரு மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசத்துக்கும் அவங்கவுங்க வந்து ஆட்சி செய்வாங்க. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன என்று உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்லட்டுமா? நம் நாட்டில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. யூனியன் பிரதேசங்கள் இந்திய நாட்டில் தலைநகரான புதுதில்லியும் இதில் அடங்கும். சரிதானே ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. 8 யூனியன் பிரதேசம், இது ஓல்டு இது
9 யூனியன் பிரதேசம் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? நீங்கள் 10th புக்கில் போனீங்க அப்படின்னா அதில் 9 யூனியன் பிரதேசம் கொடுத்துருப்பாங்க. 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது. ஓகேங்களா? அதில் 8ன்றது கொஞ்சம் பழைய இது புதுசு அப்டேட்டில் 10th புக்கில் பார்த்தீங்கன்னா 9 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. புது டெல்லி இருக்குல்ல, புது டெல்லியும் ஒரு யூனியன் பிரதேசம் தான். பாண்டிச்சேரி, காரைக்கால் இதேமாரி புது டெல்லியும் ஒரு யூனியன் பிரதேசம் தான். ஓகேங்களா? பாண்டிச்சேரி, காரைக்கால், கோவா, டையூ, டாமன் இது மாதிரி புது டெல்லியும் வந்து ஒரு யூனியன் பிரதேசம். புது டெல்லி மாவட்டம் இதேமாரிலாம் அது ஒரு யூனியன் பிரதேசம். நம்ம இதில் வராது, அதாவது ஒரு மாநிலமாக வராது, ஒரு யூனியன் பிரதேசம், சின்ன ஒரு யூனியன் பிரதேசம் அது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. எதுக்காக திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா இது கொஸ்டினாக கேட்பாங்க. மிகச்சரி. நான் ஏற்கனவே கூறியது போல இந்திய நாடு இரு வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று புதுதில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு, மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். புரியுதுங்களா? மத்திய அரசு அப்படின்னா நம்ம பிரதமர் மோடி இருக்கார்ல, அவர் தான் வந்து நம்ம இந்தியாவை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது மத்திய அரசு. மாநில அரசுனா நம்ம மாநிலம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதான் மாநில அரசு. இப்போ மத்திய அரசு கீழே தான் அந்த மாநிலங்கள் எல்லாமே வரும். புரியுதுங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு காலேஜ் இருக்குது, காலேஜில் வந்து ஹெட் மாஸ்டர், ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்காங்க. ஹெட் மாஸ்டர் கீழே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஒரு டீச்சர், மேக்ஸ்க்கு ஒரு டீச்சர், சயின்ஸ்க்கு ஒரு டீச்சர் அப்படின்னு மொத்தம் தனித்தனியாக டீச்சர் இருக்காங்களே, அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஹெட் மாஸ்டர். அவங்களுக்கு கீழே தான் அவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்க. அதே தான் பிரதமர் வந்து மேலே இருப்பார், அவங்களுக்கு கீழே தான் வந்து இந்த யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்கள் எல்லாமே அவங்களுக்கு கீழே தான் செயல்படும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதான் மிகச்சரி. நான் ஏற்கனவே கூறியது போல் இந்திய நாடு இரு வகையான அரசாங்கங்களை கொண்டது. ஒன்று புதுதில்லியை தலைமையாக கொண்டு செயல்படும் மத்திய அரசு. ஓகேங்களா? மற்றொன்று அந்தந்த மாநில அரசுகள். ஆகவே மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதே கூட்டாட்சி முறை என்கிறோம். மத்திய அரசு மாநில அரசுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதே கூட்டாட்சி முறை என்கிறோம். இப்போ கூட்டாட்சி முறை என்னன்னு புரியுதுங்களா? இப்போ மத்திய அரசும் மாநில அரசும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு, அதாவது சார் எங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுங்கணும் போது மத்திய அரசு மாநில அரசு செஞ்சு கொடுக்குறதும், மாநில அரசுலேருந்து மத்திய அரசுக்கு உங்கள் ஸ்டேட்லேருந்து எனக்கு கொஞ்சம் வரி சேர்த்து கொடுங்க, ஏதாவது பண்ணும்போது இவங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதும் ஃபேவராக பண்ணி கொடுக்குறதும் தான் கூட்டாட்சி முறை. இவங்க 2 பேரும் கூடி ஒழுங்காக ஆட்சி செய்கிற முறை தான் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ எப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இவங்க வந்து அவங்களுக்கு கூட்டணி போகணும், அதை மாதிரி அவங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறது தான் இந்த கூட்டாட்சி முறை என்கிறோம். நம் இந்திய நாடு நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. நாடாளுமன்றம் மக்களாட்சி. ஓகேங்களா? அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறுவதற்காக இந்திய குடியரசுத் தலைவரும் இந்தியாவின் பிரதம மந்திரியும் அந்தந்த மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களும் பொறுப்புடன் செயல்படுகின்றனர். அதாவது நம்மளோட இந்திய நாடு வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளது. ஓகேங்களா? இந்திய நாடு நாடாளுமன்றம் எம்பி எலெக்ஷன் தனியாக வரும் பாருங்கள். அதில் ஜெயித்தவங்க வந்து கூட்டணியில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து மேல் அங்கே பாராளுமன்றத்துக்கு போவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ மோடி இருக்கார், மோடி கூட எந்தெந்த கட்சி கூட்டணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி ஜெயலலிதா ஒரு வாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ ஜெயலலிதா கூட வச்சுருந்தாங்கன்னா, ஜெயலலிதா அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு போவாங்க. எம்பியாக ஜெயித்தவங்க நாடாளுமன்றம் போவாங்க. நாடாளுமன்றம் போகும்போது அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கும் வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு மினிஸ்டர் கொடுங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்கிறாங்கல்ல, அதே தான். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே போயிருக்காரு, எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சு போயிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மா கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா, சீட்டு கொடுங்க அப்படின்னா எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து அமைச்சர் இருக்காங்களோ அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமைச்சர் அமைப்பாங்க. அதுதான் வந்து இப்போ அவங்கள வந்து கல்வித்துறை அமைச்சராக இப்போ எடப்பாடி அமைக்கிறாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்டுக்குள்ளேயும் கல்வித்துறை அமைச்சர் இருப்பாங்கள்ல,
இவங்களுக்கு மேலே தான் அந்த கல்வித்துறை அமைச்சர் அவர் இருப்பார். அவர் கல்வியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாரு போகிறாரு அப்படின்னா அந்த சட்டத்தை இங்கே இருக்க கல்வித்துறை அமைச்சர்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அரசாங்கம் நல்ல முறையில் நடைபெறத்துக்கு இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் எல்லாம் நம்ம நாட்டை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு பொறுப்புடன் செயல்படுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய அமைப்பு முறை தான் மத்திய அரசாங்கம் என்கிறோம். ஓகேங்களா, மத்திய அரசு கீழே வந்து குடியரசுத் தலைவர் கீழே பிரதமர் கீழே அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்களுக்கு கீழே அடுத்தது மாநிலம், ஆளுநர் கீழே மாநிலம் இருக்கும், மாநிலத்துக்கு கீழே அந்த மாநில அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. மாநிலங்களுக்கென தனி அரசாங்கம் உள்ளதா ஐயா? ஆமாம், மாநிலங்களுக்கு தனி அரசாங்கம் உள்ளது. நம்ம தமிழ்நாடு தனி அரசாங்கம் தானே? ஆமாம், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியாக அரசாங்க அமைப்பு உள்ளது. இந்த அமைப்பில் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர். இந்த அமைப்பில் யார் இருப்பா? ஆளுநர் இருப்பார், முதலமைச்சர் இருப்பார் மற்றும் அமைச்சர் இருப்பாங்க. பாராளுமன்ற பேரவையில் உள்ளவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் எனவும், சட்டமன்ற பேரவையில் உள்ளவர்களை சட்டமன்ற உறுப்பினர் எனவும் கூறுவோம். எம்பி எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்கள அவங்கள பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்கள அவங்கள சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம். நம் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்தே செயல்படுகின்றன. நம் இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்தே செயல்படுகின்றன. ஓகேங்களா? அப்படியானால் நம் பள்ளியில் நடைபெற உள்ள விழாவை சமஉ சட்டமன்ற உறுப்பினர் தான் தொடங்கி வைக்கிறாரா? அவரை யார் நியமிக்கிறார்கள்? அது என்ன சமஉன்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சமஉனா சட்டமன்ற உறுப்பினர். ஓகேங்களா? அவரை யார் நியமிக்கிறார் சொல்லி கேட்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை யாரும் நியமிப்பதில்லை. ஏன்னா நீங்கள் தானே ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறீங்க. இப்போ திடீர்னு அவங்க ஒன்றும் எக்ஸாம் எழுதி வரல, ஏதோ ஒரு ரெக்கமெண்டில் வரல, நம்ம ஓட்டு போட்டால் தான் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும். நம்ம யார் தேர்ந்தெடுக்கணுமோ அவங்க தான் சட்டமன்ற உறுப்பினராக ஆவாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நம் முந்தைய வகுப்புகளில் அரசியல் கட்சிகளை பற்றி அறிந்து கொண்ட நினைவில் இருக்கிறதா? அத்தகைய அரசியல் கட்சிகள் தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் பங்காற்றுகின்றன. தேர்தலுக்காக நாடு மக்கள் தொகையை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தொகுதியிலும் தங்களுடைய வேட்பாளரை அரசியல் கட்சிகள் நிறுத்துகின்றன. அந்தந்த தொகுதியை சேர்ந்த 18 வயது நிறைவடைந்த வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை தங்களுக்கு பிடித்த வாக்காளருக்கு அளிக்கின்றனர். அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பெறும் வேட்பாளரே வெற்றி பெறுகிறார். புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு? எம்எல்ஏ வந்து எப்படி ஜெயிக்கிறாரோ நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது. இப்போ ஒரு தொகுதியில் நிற்கிறாங்க. ஒரு தொகுதியில் நிற்கும் போது அந்த தொகுதியில் மொத்தம் வந்து 50,000 ஓட்டு இருக்குது. ஓகேங்களா? 30,000 ஓட்டு வந்து ஒரு கட்சி வாங்குகிறாங்க, 20,000 ஓட்டு வந்து இன்னொரு கட்சி வாங்குகிறாங்க. ஓகேங்களா? வாங்கும்போது எந்த கட்சி 30,000 ஓட்டு அதிகமாக 20,000 ஓட்டு கம்மியாக இருக்கும்போது தோற்றுட்டாங்க, 30,000 ஓட்டு அதிகமாக இருக்கும்போது ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அந்த தொகுதியில் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க மொத்தம். ஓகேங்களா? இப்போ ஏடிஎம்கேயில் ஒரு 100 பேர், டிஎம்கேயில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு கட்சி வந்து 60 இடத்துல ஜெயிக்கிறாங்க, ஒரு கட்சி வந்து 40 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னும் போது யார் 60 இடத்துல ஜெயித்தாங்களோ அவங்க தான் வந்து நம்ம மாநிலத்தோட முதலமைச்சராக ஆவாங்க. அந்த கட்சி தான் மாநிலத்தோட முதலமைச்சராக ஆவாங்க. அதை நம்ம மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க யாரும் நேரடியாக நியமிக்கப்படலை. நம்ம தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம்தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். ஓகேங்களா? அந்த அவங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கான வயசு வந்து 18 வயசு. நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து வாக்கு போடுறதுக்கான வயசு வந்து 18 வயசு முடிஞ்சிருந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வாக்களிக்கலாம். அதிக இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். ஓகேங்களா? வெற்றி பெற்றவர்கள் வெற்றி பெறுகிறார். எண்ணிக்கையில் யார் அதிக வாக்கு பெறுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுகிறாங்க. ஓகே, வெற்றி பெற்றவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். தேர்தலை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும்.
ஒரு தேர்தலை நடத்துறது, அந்த தேர்தலை கண்காணிக்கிறது யாரோட பணி அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணியாகும். நடுவில் பேசும்போது வாய் கொஞ்சம் எனக்கு ஸ்லிப் ஆகும், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த லாக்கு பதிலாக ழ அப்படின்றனால அதெல்லாம் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எந்த கட்சியில் அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அந்த கட்சியை பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது. சொன்னல, யார் அதிக ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் பெரும்பான்மை கட்சியாக உருவாகிறது, ஓகேங்களா? ஆளுநர் அந்த பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியினை தலைவரை அழைத்து, இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கணும், அதுக்கு கட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் வந்து அவர் நீங்கள் முதலமைச்சர் ஆகுறீங்களா இல்லை வேறு யாரோ முதலமைச்சர் ஆக்குறீங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு மாநிலத்துக்கான அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுத்து அவங்க யாரோ ஒருத்தவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்றுப்பாங்க. மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார். பாதிக்கு மேல் உள்ள தொகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மை கட்சியை மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உருவாகிறது. ஆளுங்கட்சின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க யார் வந்து மாநிலத்தை ஆள்றாங்களோ அவங்கள தான் ஆளுங்கட்சின்னு சொல்லி சொல்கிறோம். பெரும்பான்மை கட்சிக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சி அதிக உறுப்பினர்கள் உள்ளனரோ அவர்களை கொண்ட சட்டமன்ற பிரதான எதிர்க்கட்சி உருவாகிறது. இப்போ இவங்க 60 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 100 இதில் அவங்க 40 ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க 60 ஜெயித்தவங்க ஆளுங்கட்சியாக மாறிடுறாங்க. அவங்க 40 ஜெயிச்சு தோத்தனால அவங்களுக்கு எதிர்கட்சியாக மாறிடுறாங்க, ஓகேங்களா? இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி யார் வருவாங்கன்னா, இப்போ மொத்தம் ஒரு ஊரில் வந்து ஒரு 3 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேர் நிற்கிறாங்கன்னா ஒருத்தவங்க வந்து 60 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க 20 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து 15 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து 25 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா யார் 25 இடத்துல ஜெயிச்சாங்களோ அவங்க தான் எதிர்கட்சியாக வருவாங்க. 15 இடத்துல இருக்கவங்க அதுக்கு அடுத்ததில் போயிடுவாங்க, ஓகேங்களா? ரெண்டாவதாக யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து எதிர்கட்சியாக வருவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் 3ஆவதாக வராங்களா அவங்களையும் எதிர்கட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து யார் அதிக ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்கட்சியில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஐயா, நீங்கள் கூறும் செய்திகள் எங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை தருகின்றது. மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம் பெறுவார்கள் என்று கூறுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறேன்னு சொல்கிறாரு ஆசிரியர். ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள் ஆகியோர் இருப்பார். ஒரு மாநிலத்தில் ஆளுநர் இருப்பார், முதலமைச்சர் இருப்பார், அமைச்சர் இருப்பார். இந்திய குடியரசுத் தலைவர் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். ஆளுநர் எத்தனை ஒரு வாட்டிக்கு மாற்றுவாங்கன்னா 5 ஆண்டு ஒரு முறை வந்து யார் மாற்றுவா? இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமிப்பார். அவர் தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆளுநரை மாற்றுவார், ஓகேங்களா? இது கொஷின். யார் ஆளுநரை நியமிப்பாங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறைனா 5 ஆண்டுக்கு ஒரு முறை, ஓகேங்களா? அந்த ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமிப்பார். அந்த ஆளுநர் தான் யார் வந்து அதிக சீட்டு ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள தான் ஆளுங்கட்சியின் தலைவர் வந்து முதலமைச்சராக நியமிப்பார், ஓகேங்களா? ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவையை, அதாவது மந்திரி சபையை உருவாக்குவார். ஆளுநருடன் வந்து முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு அமைச்சரவை உருவாக்குவார். இப்போ என்ன சொல்லுவார்னா, எங்கள் கட்சியில் மொத்தம் ஒரு 120 பேர் இருக்காங்க, அதில் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருந்திருக்காங்க, இவங்கெல்லாம் ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்காங்க, இந்த தொகுதியில் இருந்து இவங்களாம் இதேமாதிரி நலத்திட்டம் செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஆளுநர்கிட்ட அவர் சொல்லி அவங்க கட்சியில் இருக்கவங்கள யாரை வேணாலும் வந்து அமைச்சராக நியமிப்பாங்க. இப்போ வந்து கல்வித்துறை அமைச்சர் இருக்காருன்னா அவர் வந்து கல்வியில் வந்து A to Z என்னன்ற கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை வந்து எப்படி செயல்படுது போதுன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னா இவருக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் வந்து கல்வித்துறை அமைச்சராக போடுவாங்க. அது அவங்களோட விருப்பம், அவங்களையும் போடுவாங்க. இல்லை அப்படின்னா வேறு ஆள் வந்து போடணுன்னாலும் போடுவாங்க. அதாவது முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார், யாரை வந்து கல்வித்துறை அமைச்சராக போடணும், யாரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக போடணும்னு முதலமைச்சர் வந்து அந்த கட்சியில் பேசி போடுவாங்க, ஓகேங்களா? ஐயா, நான் ஆளுநராகவோ முதலமைச்சராகவோ வர முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. முடியும், ஏன் முடியாது, நீங்களும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆளுநராக வர விரும்பினால் முதல்ல நீ வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஓகேங்களா? நீ ஆளுநராக வரணும் அப்படின்னா
நீ இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். உனக்கு 35 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வில் சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். எந்த மேலே எந்த கேசஸும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் உன் பேரில் இல்லாமல், உன் பேரில் எந்த கடனும் இல்லாமல் இருக்கணும். இவை மட்டுமல்ல, எவ்வித வருவாய் தரும் எந்த ஒரு அரசு பதவியிலும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க அப்படின்னா அதுமாரி பதவியும் இருக்கக்கூடாது. அப்படி நீ பதவியில் இருந்த அப்படின்னா நீ ஆளுநராக பதவி இருக்கும்போது அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு தான் நீ பதவி ஏற்கணும். ஓகேங்களா? அதே போல் முதலமைச்சராக விரும்பினால் 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். ஆளுநருக்கு 35 வயசு. ஓகேங்களா? முதலமைச்சருக்கு 25 வயது முடிஞ்சிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும். அதேமாதிரி 25 வயசு முடிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் நீ முதலமைச்சராக ஆக முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ விஜய் ஒரு இடம் நிற்கிறாரு. அந்த கட்சியில் விஜய் நிற்கிறாரு. விஜய் இப்போ சரி ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. ஒருத்தர் கட்சி நடத்துகிறாரு. அவர் நிற்கிறாரு. அவர் அந்த சட்டமன்ற தொகுதியில் தோற்று போயிறாரு அப்படின்னா அவர் முதலமைச்சராக ஆக முடியாது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிச்சிருந்து அப்போ தான் பதவி பிரமாணம் செய்ய முடியும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கலை, அவர் அந்த கட்சியோட தலைவர் அப்படின்னா, அவர் திரும்பி அடுத்த 6 மாதத்துக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினராக ஒரு இடத்துல நின்று ஜெயிக்கணும். இப்போ பை எலெக்ஷன்லாம் நடுவில் நடக்குதுல்ல, அதேமாரி தொகுதியில் தான் நின்று ஜெயிக்க முடியும். இப்போ யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராக ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கலை, நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சுக்கலாம் முதலமைச்சராக. முதலமைச்சர் பதவி பிரமாணம் செஞ்சதுலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று ஜெயிக்கணும். இப்போ மம்தா பானர்ஜி அதேமாரி தான் நடந்தது பாருங்கள். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதுமாரி தான் நடந்தது. அவங்க ஜெயிக்கலை, நின்று தோற்று போயிட்டாங்க. நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு ஓட்டு வைங்கன்னு நின்று ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு தொகுதியில் யாராவது இறந்து போயிருக்கணும், அந்த தொகுதியில் எலெக்ஷன் நடக்காமல் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த தொகுதியில் எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த தொகுதியில் திரும்பி நீங்கள் போய் நின்று அப்படி அதில் ஜெயிச்சிங்க அப்படின்னா தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படி முதலமைச்சராக நீங்கள் அதுலேயும் ஜெயிக்கலை அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது. வேறு யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களோ அவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் அதில் முதலமைச்சராக ஆக்க முடியும். புரியுதுங்களா? ஒருவேளை சட்ட மேலவை உறுப்பினராக அப்படின்னா சட்ட மேலவை உறுப்பினராக விரும்பினால் 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். 25 வயசு முடிஞ்சிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் தான் முதலமைச்சர் ஆகலாம். சட்டமன்ற உறுப்பினருக்கான வயது வரம்பு 25, முதலமைச்சருக்கான வயது வரம்பு 25. ஆனால் சட்ட மேலவை உறுப்பினருக்கான வயது வரம்பு 30. நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. ஓகேங்களா? நம்மளது சட்ட கீழவை மட்டும்தான் இருக்குது, ஈரவைகள் கிடையாது. நம்ம தமிழ்நாடு ஓரவை கொண்ட கட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. சட்ட மேலவை உறுப்பினராக யார் அவர் கூறுங்கள் ஐயான்னு சொல்லி கேட்குறாங்க. மாநில சட்டமன்றத்தில் சட்டசபையில் வழக்கமாக 2 அவைகள் இடம்பெற்றிருக்கும். ஒன்று மேலவை, மற்றொன்று கீழவை. இதனை ஈரவை சட்டமன்றம் இல்லை சட்டசபை என்று அழைப்பர். ஓகேங்களா? சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் என அழைக்கப்படுவர். ஓகேங்களா? ஈரவை இருக்கும், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் அது கிடையாதுனால சொல்கிறேன். இப்போ கர்நாடகாலாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கும் சட்ட மேலவை, கீழவைன்னு இருக்கும். இதனை ஈரவை சட்டமன்றம் சொல்லுவாங்க, சட்டசபை என்று அழைப்பர். சட்டமன்ற மேலவை என்பது சட்டமன்ற சபை. இதன் உறுப்பினர்கள் சட்ட மேலவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கள சட்டமன்ற கீழவை, அது மாதிரி சட்டமன்ற மேலவையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. சட்டமன்ற சபை, இதன் உறுப்பினர்கள். கீழவை என்பது சட்டமன்ற சபை, இதன் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர்.
நான் முன்பே கூறியது போல சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்தியாவில் உள்ள சில மாநில சட்டமன்றங்களில் மேலவை, கீழவை என்று ஈரவை அமைப்பு உள்ளது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் கீழவை மட்டுமே உள்ளது. இதனை ஓரவை சட்டமன்றம் என்போம். முன்னாடியே சொல்லியிருந்தாங்களே, அந்த கான்செப்ட் தான். தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் தான் இருக்குது, ஈரவை கிடையாது. இந்தியாவில் சில இடத்துல ஈரவை சட்டமன்றங்கள்லாம் இருக்குது. இந்த ஈரவை சட்டமன்றம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, நான் 10th கிளாஸ்லாம் போனீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டடி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பேசிக் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்படியே நன்கு புரிந்து கொண்டும் ஐயா, ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோரின் அதிகாரங்களையும் பணிகளையும் பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கட்டாயம் சொல்கிறேன். மாநில சட்டமன்றத்தின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுகிறார். மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக ஆளுநர் செயல்படுகிறார். இவர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவராகவும் மகத்தான அதிகாரங்களை உடையவராகவும் திகழ்கிறார். இவர் தான் மாநில நிர்வாகத்துறையோட தலைவர். மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கான தலைவர் இவர் தான். ஓகேங்களா? மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் மகத்தான அதிகாரங்களை உடையவராக திகழ்கிறார். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநரின் பெயரால் நடைபெறுகின்றன. இப்போ என்னென்னா, மாநிலத்தில் எது நடந்தாலும் ஆளுநரின் பெயரால் தான் நடைபெறும். ஆனால் பவர் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது யாருன்னு பார்த்தோன்னா முதலமைச்சராக தான் இருப்பார். ஓகேங்களா? மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராகவும் செயல்படுகிறார். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இதேமாரி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதில் வேந்தர் பதவி காலியாக உள்ளது, துணைவேந்தர் பதவி காலியாக உள்ளதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அதில் வேந்தர் பதவி ஒரு தலைவர் மாதிரின்னு வச்சிங்களேன். அந்த வேந்தர் பதவியில் ஆளுநர் தான் இருப்பார். யார் தமிழ்நாட்டோட ஆளுநராக வராங்களோ, இல்லை எந்த ஸ்டேட்டுக்கு யார் ஆளுநராக போகிறாங்களோ, அவங்க தான் பல்கலைக்கழகத்தோட வேந்தராக இருப்பாங்க. ஓகேங்களா? மாநில அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரால் நடைபெறுகிறது. மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன்வரைகளும் மசோதாக்களும் அவரின் ஒப்புதலுக்கு பின்னரே சட்டம் ஆகின்றன. இப்போ மாநிலத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா, இப்போ சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடி இதேமாரி மசோதா உருவாக்கி ஆளுநர்கிட்ட கொடுப்பாங்க. ஆளுநர் ஒப்புதல் அளித்ததுக்கப்புறம் தான் அது சட்டமாக மாறும். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ கொரோனா வந்துடுச்சுங்க. கொரோனா வந்திருக்கு. அதில் தமிழ்நாட்டில் வேறு எதாவது எக்ஸாம்பிள் இதுக்கு? இது எக்ஸாம்பிள் கிடையாது. ஓகேங்க. இப்போ ப்ரைவேட் காலேஜ்லாம் இருக்குங்க. ப்ரைவேட் காலேஜ் எல்லாத்தையும் மூடிட்டு கவர்மெண்ட் காலேஜாக எல்லாமே மாற்றணும், எல்லாமே தமிழ்நாடு அரசு கண்ட்ரோலில் வரணும் அப்படின்னா, இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று கூடி என்ன பண்ணுவாங்கன்னா, மசோதா தாக்கல் பண்ணுவாங்க ஆளுநர்கிட்ட. இதேமாரி கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மசோதா தாக்கல் பண்ணுறாங்க. அதை ஆளுநர் பார்த்துட்டு ஒப்புதல் அளித்தாதான் இந்த ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கட் காலேஜாக மாறும். அதான் எக்ஸாம்பிளுங்க. ஓகேங்களா? ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஆளுநரை ஒப்புதல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா தான் பண்ணலாம். இப்போ ஆளுநரால் ஒப்புதல் தரல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், 2 வாட்டி திரும்பி ரிட்டர்ன் அனுப்பி விடுவார். அதை மேல் கிளாஸில் போகும்போது அதை நீங்கள் படிக்கலாம். இப்போதைக்கு இந்த நார்மலான கதையை தெரிஞ்சுக்கங்க, பேசிக் தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர். நம்ம மாநில தலைமை வழக்கறிஞர், நம்ம மாநிலத்துக்கு தலைமை ஹெட்டு ஒரு வழக்கறிஞரையும், மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் நம்ம டிஎன்பிசி இருக்கார்ல, அவங்களுக்கு அதில் தலைவரையும், உறுப்பினர்கள், அப்புறம் மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அப்புறம் அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள். இப்போ அரசு பல்கலைக்கழகத்துக்கு இருக்க துணைவேந்தர்கள், டிஎன்பிசி எக்ஸாம் நடத்துகிற அந்த கமிட்டிக்கான தலைவர், அப்புறம் உறுப்பினர், மாநில தலைமை வழக்கறிஞர், இது எல்லாத்தையும் யார் நியமிப்பார்னா ஆளுநர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? மாநில நிர்வாகத்துறையில் பெயரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுகிறார். மாநில நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார். யாரோ சொல்கிறாங்க பார்த்தீங்களா?
பெயரளவு தலைவராக, அதாவது டம்மி தலைவராக செயல்படுகிறார் ஆளுநர். உண்மையான தலைவராக முதலமைச்சர் செயல்படுகிறார். அதாவது பவர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு இருக்குது. இப்போ நம்ம சட்டமன்றத்தை கலைக்கணுன்னாலே பவர் ஆளுநர்கிட்ட இருக்குது. ஆனால் மிச்ச எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் தான் நிர்வாகம் செய்வார். இவர் மேலோட்டமாக என்ன நடக்குது போகுது அப்படின்றது பார்ப்பார். சட்டம் ஒழுங்கு ஏதாவது சீர்குலையுதா, அரசாங்கம் கரெக்டாக நடக்குதான்னு மேலேருந்து பார்ப்பார். ஓகேங்களா? பேரளவு தலைவராக ஆளுநர் செயல்படுவார். மாநில நிர்வாகத்துறையின் தலைவராக முதலமைச்சர் தான் செயல்படுவார். முதலமைச்சர் தனது அமைச்சர்களுக்கு இலக்காக்களை ஒதுக்கீடு செய்கிறார். இலக்கா அப்படின்னா சொன்னல, உனக்கு இந்தாப்பா நீதித்துறை, உனக்கு இந்தாப்பா கல்வித்துறை, உனக்கு இந்தாப்பா விளையாட்டுத்துறை அப்படின்ட்டு முதலமைச்சர் தான் அவங்களோட அமைச்சருக்கு துறையை ஒதுக்குவார். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர். அமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையிலும் சரி, கூட்டாகவும் சரி, மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவங்க அவங்க தான். ஓகேங்களா? அவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் தலைமையின் கீழ் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுகின்றனர். மக்களின் நலனுக்காக திட்டங்களை, கொள்கைகளையும் முதலமைச்சர் வகிக்கிறார். அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை என்று 3 பிரிவுகள் உள்ளன. அரசாங்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து சட்டமன்றம், அது நிர்வாகத்துறை, அடுத்தது நீதித்துறை. ஓகேங்களா? இப்போ சட்டமன்றம் அப்படின்னா, இப்போ சட்டமன்றம்னா இப்போ எம்எல்ஏ இவங்களாம் இருக்காங்கள்ல, இவங்க ஏதாவது ஒரு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. ஓகேங்களா? அதான் சொன்னால, இப்போ சட்டத்தை இயற்றுறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரேஷன் கார்டில் வந்து எல்லோரும் வந்து அவங்களோட கைரேக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறாங்கன்னு வச்சிங்களேன். அது ஏற்றவுடனே அதை அடுத்தது ஃபாலோ பண்ணுறது யாருன்னா நிர்வாகத்துறை. இப்போ அந்த கைரேகை கொண்டு வரதுக்கு வந்து அது கீழே நிர்வாகம் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அதை நிர்வாகம் பண்ணுவாங்க. அரசாங்கம் சட்டம் ஏற்றுச்சு, அதை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகத்துறை வந்து அதை கடைபிடிப்பாங்க. அடுத்து நீதித்துறை. இதை கடைபிடிக்கலை, மக்கள் யாரும் ஒத்துழைக்கலை, யாராவது தவறாக எதை செய்கிறாங்க, பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா நீதித்துறை இருக்குல்ல, நீங்கள் பண்ணுறது தப்பு, அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதியை நிலைநாட்டுவாங்க. ஓகேங்களா? அதான் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்ட்டு மாநிலத்தில் 3 பிரிவுகள் இருக்குது. அரசாங்கத்தில் வந்து 3 பிரிவு இருக்குது. ஃபஸ்ட்டு சட்டமன்றம், அடுத்தது நிர்வாகத்துறை, அடுத்தது நீதித்துறை. ஓகேங்களா? சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது. கீழே பாருங்கள். சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை நிலைநாட்டுகிறது. நான் சொன்னது தாங்க. சட்டமன்றம் வந்து சட்டம் இயற்றும், நிர்வாகத்துறை வந்து அதை செயல்படுத்தும். இவங்க ஏற்றுனாங்கன்னா அதை அப்படியே செயல்படுத்துவாங்க, வேலை செய்கிறவங்க எல்லாமே. சட்டங்களை நிலைநாட்டுது நீதித்துறை. அதில் ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அது பண்ணக்கூடாது, இப்படி தான் நீங்கள் செய்யணும், அரசாங்கம் சொல்கிற மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி சட்டத்தை நிலைநாட்டுறது தான் நீதித்துறையோட வேலை. ஐயா, நீதித்துறை என்று நீங்கள் குறிப்பிடுவது நீதிமன்றங்களா? ஆம். மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது உயர் நீதிமன்றம். மாநிலத்தில் இருக்கிறது உயர் நீதிமன்றம், சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்கே நடுவண் அரசில் இருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா? ஒரு மாநிலத்திலையும் ஒரு உயர் நீதிமன்றம் கண்டிப்பாக இருக்கும். இவ்வமைப்பு சுதந்திரத்தன்மையுடன் செயல்படுகிறது. இந்திய அரசியலமைப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் உயர் நீதிமன்றம் உண்டு. இந்திய அரசியலமைப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இப்போ ஒரு பெரிய ஸ்டேட் இருக்குது அப்படின்னா, அங்கே ஸ்டேட்டில் வந்து நீதிபதிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், சின்ன ஸ்டேட்டுக்கு நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை நீதிபதி தமக்கு 62 வயது ஆகும் வரை அந்த பதவியில் இருப்பார். இப்போ நம்ம ஓட்டு போட்டு எலெக்ஷன் போட்டு இதெல்லாம் பண்ணுறோம்ல, அதேமாதிரி இல்லை. ஒரு தலைமை நீதிபதியை நியமிச்சிட்டோம் அப்படின்னா அவர் 62 வயசு வரைக்கும் அந்த பதவியில் தான் இருப்பார். ஓகேங்களா? உயர் நீதிமன்றத்தை தவிர மாவட்ட அளவில் நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள் உள்ளன. இப்போ உயர் நீதிமன்றம், இப்போ சென்னை இருக்குன்னா சென்னையில் உயர் நீதிமன்றம் இருக்குன்னா, இப்போ நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதாச்சலம், இதேமாரி இதில் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நீதிமன்றம் இருக்கும். சின்ன நீதிமன்றம், பெரிய நீதிமன்றம்னு சப்டிவிஷன் மாதிரி இருக்கும். அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான், இந்த கண்ட்ரோலில் தான் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே தான் உயர் நீதிமன்றம் வரும். அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழே தான் வந்து நம்ம ஊரில் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா சின்ன சின்ன மன்றங்களும் வரும், நீதிமன்றம் எல்லாமே வரும். ஓகேங்களா? அவை எவ்வித சார்புமின்றி மக்களுக்கு நீதி வழங்குவதை உறுதி செய்கின்றது.
அவை மட்டுமல்லாமல் குடும்ப நல நீதிமன்றங்களும் உள்ளன. அவை திருமணம், குடும்ப தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கின்றன. ஓகேங்களா? இப்போ டைவர்ஸ் கேஸு, குடும்பத்தில் அடிதடி, சொத்து பிரச்சனை அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நீதிமன்றம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு சப்டிவிஷன் மாதிரி நீதிமன்றம் நிறையா இருக்குது. இது எல்லாமே உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வரும். எங்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் இன்றைய பாடம் அமைந்தன. மிக்க நன்றி ஐயா. நான் கூறுவதை கவனத்துடன் கேட்டு உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் திங்களன்று நடைபெறும் உங்கள் விழாவில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த லெசன் அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. என்னென்னு மாநில அரசு என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.